திருவள்ளூரில் புதிதாக கட்டப்பட்ட பூங்கா அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் ரமணா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக 1,35 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பூங்கா, அங்கன்வாடி மையம், வகுப்பறை, தாய்சேய் நல மையம் உள்ளிட்டவைகளை பால்வரைத்துறை அமைச்சர் ரமணா திறந்து வைத்தார். இவ்விழாவில் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடைபெற்றது. ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு சென்னையில் கவர்னர் மாளிகை நோக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் கிண்டியில் தொடங்கி கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி சென்றனர். இப்பேரணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகள் அமைப்பினரும் இப்பேரணியில் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட வேண்டும், துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஆந்திரா என்கவுண்டர் பற்றி விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுவை கவர்னரிடம் அளித்தனர். கவர்னர் மாளிகையை நோக்கி நடைபெற்ற இப்பேரணியின் முடிவில் கிண்டி ரயில் நிலையத்தில் மின்சார கம்பியில் கட்சிக்குடி சிக்கியதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி அருகே விபத்து ஆய்வு சான்று அளிக்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள ராஜ்காந்தி நகரில் வசித்து வருபவர் திவாகரன். இவருக்கு சொந்தமான ட்ரக்கில் கடந்த 24ஆம் தேதி திருப்பஞ்சலிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கார் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் விபத்துக்குள்ளான ட்ரக்கை மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆய்வு செய்து சான்று பெற திவாகரன் காவல் உதவியாளர் தேவகியிடம் கேட்டுள்ளார். இதற்காக தேவகி 3000 லஞ்சம் கேட்டதாக கூறிய திவாகரன் திருச்சி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திவாகரனிடம் ரசாயனம் தடவிய 3000 ரூபாயை பணத்தை கொடுக்குமாறு கூறியுள்ளனர். பின்னர் திவாகரன் தேவகியிடம் பணம் கொடுக்கும் போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தேவகியை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தருமபுரி அருகே சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியம் ஜடையம்பட்டி பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் மொரப்பூர் பேருந்து நிலையம் பகுதியில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினர் சார்பாக சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அரூர் சட்டமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு, சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் பொய்யான தகவல்களை பதிவு செய்துள்ளதாகவும், எனவே இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி கோரிக்கை விடுத்துள்ளார். வடசென்னை அத்திப்பட்டு அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. வடசென்னை அத்திப்பட்டு அனல்மின் நிலையத்தில் 2 நிலைகளில் 5 அலகுகளில் மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மின்வாரிய அதிகாரிகள் கொதிகலன் குழாய் பழுதையும் சரி செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே ஆண்டார்குப்பத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் காய்கறி கடை ஒன்றில் திடீரென தீப்பெட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த தீ மளமளவென பரவியதில் அருகில் குடிசைகளில் தீப்பெட்டி எரிய தொடங்கியது. இதில் வீட்டில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சாம்பலானது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அரசு ஒழித்து கட்ட திட்டமிடுகிறது என இந்திய விவசாய தொழிலாளர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் நாகேந்திரநாத் ஓஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவரம்பூரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் வேலை பெறும் உரிமை பாதுகாப்பு அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய விவசாய தொழிலாளர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் நாகேந்திரநாத் ஓஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோடி அரசு விவசாயிகளுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒழித்து கட்ட திட்டமிடுகிறது என தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் 11 கோடி பேர் உள்ளனர். இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே இத்திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தப்படுவதோடு மத்திய அரசின் நில கையகப்படுத்தும் சட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள சிறு குறு விவசாயிகள் நிலம் இழக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.
இதில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.